கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதில் 3 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் இன்னைக்கு நமக்கும் தராங்க. உன்னை பெரிய சாதியாக மாற்றுவேன் என்கிறவர் இன்றும் ஒன்றுமில்லாமல் சிறுமையாயிருக்கிற நம்ம பார்த்து நம்மோட சாதியை உலகமெங்கும் சிறப்பான சாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவர் எத்தனை சாபமாய் நம்ம எண்ணப்பட்டோமோ அத்தனையும் மாற்றி அநேக பேருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக மாற்றுவார். நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகவும் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பேரை பெருமைப்படுத்துவேன் என்றவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஏளனமாய் அற்பமாய் குழந்தை பாக்கியமற்று நிலையான வாசஸ்தலமற்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தகுதியற்றிருப்பதாக சொல்லி எவர்களெல்லாம் இகழ்ந்தார்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் அவர்களுக்கு முன்பதாக உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல இன்றும் நம்மோடும் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல். இந்த 3 நம்மிடம் இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். எந்தெந்த இடத்துலெல்லாம் நாம் சிறுமைப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டவர்களாய் ஏளனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லை என்று கலங்கி நிற்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தரிடம் சொல்வோம். குழந்தை இல்லையே, வீடு இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற வேளை நாம் கர்த்தரை நாடி தேடுவோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதித்து நம்மோட பேரையும் பெருமைப்படுத்துவார். அற்பமாய் எண்ணினவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்மை பெரிய சாதியாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அற்பமாய் எண்ணினவர்கள் அதை கண்டு வியக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இப்போதும் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நீர் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தங்கள், அதே ஆசீர்வாதங்கள் அப்பாண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் வரட்டும். எங்களையும் என் தேவன் நீர் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பாண்டவரே பெரிய சாதியாக மாற்றி அப்பாண்டவரே எங்களுடைய பெயர்களை கர்த்தர் நீர் பெருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்கப்பா. அற்பமாய் எண்ணுகிற இடத்தில் என் தேவன் நீர் உயர்த்துகிறவராக இருக்கிறேன். அப்போ உம்மை அறிந்த ஜாதியும் ஜனமும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன் அப்படியாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.